வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷக் வக்கரதுடன் தன்னோ தந்தி புருஷக் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேவச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகாவ கேதவனங்க. ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்குரங்கு பஞ்சபோத வசிவிசிய லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய நங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய ஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதுக்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனீஸ்வர பகவானால் மெயினாக திருமண காரியங்கள் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், கலத்திர தோஷம் இருக்கா, இதைத்தான் மெயினாக பார்ப்பாங்க. அப்புறம் பொருத்தங்கள் பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் திருமண விஷயத்தில் அதிகமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திருமணமே நடக்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது சனீஸ்வர பகவான் தான். ஏன்னா சனீஸ்வர பகவான் யோகங்களை கொடுத்தாலும் வாரி வழங்குவார். அவர் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தோஷத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டா, தோஷம் பெற்று நின்றுட்டாருன்னா திருமண காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தோஷம் இருந்துட்டா சனினால அது நடக்கிறது அவ்வளோ கஷ்டம். குரு பார்த்தா மட்டும்தான் விமோச்சனம் உண்டு, அல்லது அவர் ஆட்சி வளம் பெற்று அந்த தோஷத்தை கொடுத்தா மட்டும்தான் விமோச்சனம் உண்டு. இல்லை ஆட்சி பெற்ற நிலையிலும் தோஷத்தை கொடுப்பார், ஓகேங்களா. அப்புறம் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்க வல்லவர், தோஷத்தையும் கொடுக்க வல்லவர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா அவர் நீதி நேர்மை நியாயம்ங்கிற ஒரு கிரகம், ஓகேங்களா. கர்மகாரகன், ஆயுள் காரகன், ஓகேங்களா. இவர் ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய தோஷத்தை கொடுப்பார், ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இவர் பொதுவாக ஜோதிடர்கள் நூல்கள் எல்லாமே சொல்றது 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் மிக உயர்ந்த ஸ்தானங்கள் சனிக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில லக்னங்களுக்கு 3, 6 மறைவு பெறக்கூடாது. 3, 6 மறைவு பெற 3, 6, 8 மறைவு பெறக்கூடாது. அதெல்லாம் சில லக்னங்களுக்கு யோகாதிபதியாக வருவார், ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த லக்னங்களுக்கு இவர் போய் 3, 6, 8, 12 மறைஞ்சார்னா யோகங்கள் தரமாட்டார், ஓகேங்களா. லக்ன சுபர்கள் இருக்கு. லக்ன சுபர்கள் வரிசையில் வரும்போது அவர் அசுபகிரகமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு சுபர். அந்த வரிசையில இவர் போய் 3, 6, 8, 12 மறையக்கூடாது லக்ன பிரகாரம், ஓகேங்களா. இதுதான் உண்மை. இதே இந்த சில லக்னங்களுக்கு இவர் அசுபரா இருக்கிறாரு, கெடுபலன் செய்யக்கூடியவர். இவர் அந்த இடத்துல 3, 6, 8, 12 போய் மறையலாம், புரியுதுங்களா, ஓகேங்களா. லக்ன யோகார்கள் லக்ன யோகஸ்தான் கேந்திர திரிகோணம் ஆட்சி பலம் பெற்று தான் உட்காரணும். லக்ன பாதகர்கள் லக்னத்தை பாதகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அது குருவாக இருந்தாலும் கூட அவர் கெட்டு போய் இருக்கிறது யோகத்தை தரும், புரியுதுங்களா. இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அதனால இப்ப சனீஸ்வர பகவான் தரக்கூடிய தோஷங்களை பத்தி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன், ஓகேங்களா. சனீஸ்வர பகவான் பார்த்தோம்னா மெயினா தோஷங்கள், யோகங்கள் நிறைய இருக்கு. சசயோகம் இருக்கு, அவரோட மிகப்பெரிய பிரதான யோகங்கள் பத்ரி யோகங்கள் எல்லாம் இருக்கு. அரசாளும் யோகத்தை எல்லாம் தரக்கூடிய பவர்ஃபுல் யோகங்கள் எல்லாம் சனீஸ்வர பகவான் தருவார், ஓகேங்களா. ஆனால் அவர் தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்னியாசி யோசம். திருமணத்துக்கு காரியங்கள்ல சனீஸ்வர பகவான் பார்த்தோம்னா லக்னத்துக்கு 7 அல்லது சந்திரனுக்கு 7 இருந்தா சன்னியாசி அமைப்பு. சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தா புணர்ப்பு தோஷம், ஓகேங்களா. சன்னியாசி தோஷம் ஒன்று, புணர்ப்பு தோஷம் ஒன்று. இதெல்லாம் பார்த்தோம்னா திருமண காரியங்கள் நடக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துரும். அது இருக்கா அப்படின்னு மெயினாக ஜாதகத்தை மெயினாக பார்க்கணும். சனியோட நிலையை திருமண காரியங்கள் வரும்போது நம்ம மெயினாக பார்க்கணும். நாம் மெயினாக பார்த்துட்டு இருக்கிறது ராகுகேது தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இதை நோக்கி மக்கள் போகிறாங்க. அப்புறம் மாங்கல்ய பொறுத்து இருக்கா, கலத்திர தோஷம் இருக்கா, இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் போயிட்டு அப்படியே ஜாதகங்கள் நிறைய ஜாதகங்கள் திருமணம் காரணமே தெரியாமல் திருமணம் நடக்கிறது தடையாயிட்டு இருக்கு. ஆனால் சனீஸ்வர பகவானால சன்னியாசி அமைப்பு இருக்கா அந்த ஜாதகருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கா, சந்திரனோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரா, அல்லது சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரா, சந்திரனுக்கு 7 சனி நிற்கிறாரா, லக்னத்திற்கு 7 சனி நிற்கிறாரா, அல்லது 7 குடையவனோட சனி சம்மந்தப்படுறாரா, சுக்கரனுக்கு 7 சனி நிற்கிறாரா, இது மாதிரியெல்லாம் பார்க்கணும். ஏன்னா 3 விதமாக நம்ம பார்க்கணும் பலன்கள். லக்ன பிரகாரமும் தோஷங்களை கணிக்கணும். 2ஆம் இடம் லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் திருமணத்துக்கு நம்ம பார்க்கணும்.
அதே மாதிரி சந்திரனோட சேர்ந்த நின்றம் சந்திரனுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இது சந்திரன் பிரகாரம் பார்க்கணும். ஏன்னா ராசி மெயின் இல்லையா, அவர் தானே திசாபுத்தியில கால்குலேட் பண்றாரு. சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து திசாபுத்தியில் உருவாகுது. அப்புறம் 2வது பார்த்தோம்னா சுக்கரன் கலத்திரகாரன். ஏன்னா திருமணத்துக்கு வந்து கலத்திர ஸ்தானம்ங்கிறது கலத்திரகாரன் சுக்கரன் மெயின். ஓகேங்களா. அப்புறம் சுக்கரனோட சேர்ந்த கிரகங்கள் சுக்கரனுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இதெல்லாம் வந்து திருமணத்துக்கு மெயினாக நாம் பார்க்கணும். ஏன்னா பாவசம்யா பொருத்தம்னு ஒன்று நாம் பார்க்கணும் திருமணத்தில். அந்த பாவசம்யா பொருத்தத்துக்கு நான் இப்போ சொன்ன லக்ன பிரகாரம், சந்திரன் பிரகாரம், சுக்கரன் பிரகாரம் பாவகிரகங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்தானம் பெற்றிருக்கிறாங்கிறத பொறுத்து தான் பாவசம்யா பொறுத்துமே வருது. திருமண காரியங்களில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். அதில் பார்த்தோம்னா சனி வந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல நின்றார்னா சன்னியாசி அமைப்பை திருமணம் நடக்க விடாமல் செய்வார். அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருந்தார்னா, சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருந்தார்னா, குரு பார்வை பெற்றிருந்தார்னா அந்த தோஷம் விலகும். அசுப கிரகத்தினோட பார்வை பெற்று 7ஆம் இடத்தில் நின்றால், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் நின்று பாவஸ்தானம் ஏறி நின்றால் திருமணங்கள் நடப்பது தாமதமாகும், திருமணம் நடப்பதே இல்லை. அதே மாதிரி சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் நின்றால் புனர்ப்பு தோஷம் ஏற்படும் சந்திரனுக்கு. அதே மாதிரி சனியோட பார்வை வந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த 3, 7, 10ஆம் இடத்துல சந்திரன் நின்றாலும் புனர்பிரதோஷம் ஏற்படும். அப்புறம் சனியோட நட்சத்திரங்கள்ல சந்திரன் உட்கார்றது, சந்திரனோட நட்சத்திரத்துல சனி உட்கார்றது, சந்திரனோட சனியோட பார்வையில சனி உட்கார்ந்து இருந்தாலும் புனர்பிரதோஷம் ஏற்பட்டு திருமண காரியங்கள் நடப்பது இல்லை, தடை தாமதங்கள் நிறைய வருது. ஓகேங்களா. இதை மெயினாக நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்து அதுக்குண்டான பரிகார பூஜையில் சனிக்கு திருநள்ளாறு போயிட்டு பரிகார பூஜைகள் செய்கிறது, திருநள்ளாறு குளத்தில் குளித்து பரிகாரங்கள் செய்கிறது, சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, எல் தீபம் ஏற்றுறது, இந்த வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கணும். ஓகேங்களா. அந்த சன்னியாசி அமைப்பு நீக்கிறதுக்கு. அப்புறம் மகான்களை போய் தரிசனம் பண்ணுறது. மகான்கள் ராகவேந்திரர், ஜீவ சமாதியில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது. அந்த சன்னியாசி அமைப்பு போறதுக்கு ஜீவ சமாதிகளை நோக்கி, மகான்களை நோக்கி போய் வழிபாடுகள் வச்சுட்டோம்னா அந்த சன்னியாசி அமைப்பு நீங்குது ஜாதகத்தில். இது அனுபவபூர்வமாக நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு பண்ணுறது, சாய்பாபாவை வழிபடுறது, ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்குது, சதாசிவ சுவாமிகளோட ஜீவ சமாதி கரூரில் இருக்குது, அங்கே போய் தரிசனம் பண்ணுறது, பள்ளிமலை போய் அங்கே வழிபாடுகள் சித்தர்களோட பீடத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சனி 7 நின்று இருந்தால் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜீவ சமாதிகளுக்கு உண்டு, சித்தர்களோட பீடத்துக்கு உண்டு. சித்தர்கள் வாழ்கிற இடம், சித்தர்கள் அந்த இடத்துல உழவாடுற இடம், அங்கே போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலாபலங்கள் தரது. மலை மேலே, அதாவது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போய் பார்க்கறது. சபரிமலை ஐயப்பனே ஒரு சித்தர் தான், திருமணமே நடக்காமல் அவர் வந்து அங்கே தியானத்தில் இருக்கிறார், அங்கே போயிட்டு வர்றது. ஓகேங்களா. சித்தர்கள் உலாவர ஸ்தலங்கள், மலைகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய மலைகள் இருக்குது. ஓகேங்களா. அங்கெல்லாம் போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலாபலங்களை இந்த சனி தோஷத்தை நீக்க வல்லது. திருமண தடைகள் ஏற்பட்டு திருமணமே வேண்டாம், சன்னியாசமாக போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு ஜீவ சமாதி உள்ள இடம், சித்தர்கள் வாழும் மலைகள், இங்கெல்லாம் போய் தியானம் பண்ணுறது அந்த தோஷம் விலகி யோகங்கள் ஏற்படும். மாறாக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். ஓகேங்களா. இது மாதிரி ஒரு அமைதியாக ஒரு ஒரு தன்மை உண்டு. சிவனோட மலைகள், மலைகளில் வாழ்கிற சிவன்கள், இவர்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலாபலன்களை தரும். அப்புறம் இது வந்து சன்னியாசி அமைப்பு நீங்கிறது. ஓகேங்களா. நான் சொல்கிறது சித்தர்கள் வாழ்கிற இடம், ஜீவ சமாதிகள், திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது. ஓகேங்களா. திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து கிரிவலம் வர்றாங்க பௌர்ணமி தினத்தில். ஓகேங்களா. அந்த நாளில் கிரிவலம் வர்றது அற்புதமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா. சனியோட தோஷத்தை போய்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா புனர்ப்பு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கட்கிழமைக்கு அன்னதானம் தான் மெயின். புனர்ப்பு தோஷம் போகிறதுக்கு திங்கட்கிழமைக்கு சனியோட ஓரையில் தயிர் சாதம் அல்லது தயிர் லைட்டாக இருந்து கலந்து, இது மாதிரி இதை வந்து முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வயதானவர்களுக்கு தானமாக கொடுக்கறது. அதே மாதிரி சனிக்கிழமைக்கு சந்திரன் வகையில் அன்னதானம் பண்ணுறது. இந்த தயிர் சாதம், எள் கலந்த சாதத்தை அன்னதானம் பண்ணுறது. பசுமாட்டுக்கு தயிர் கலந்த சாதத்தை
கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த புணர்ப்பு தோஷம் நீங்கி, ஏன்னா புணர்ப்பு தோஷம்னா கல்யாணம் வரையில் வந்து கல்யாணத்தை பிரேக் பண்ணுறது, சன்னியாசி அமைப்புனா கல்யாணமே நடக்காமல் பண்ணுறது, கல்யாணத்துலேயும் நாட்டம் இல்லாமல் பண்ணுறது, கல்யாணத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சன்னியாசி அமைப்பு. இதெல்லாம் சனினால் வர்றது தான், சனீஸ்வர பகவானால் வர்றது. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் உள்ள வழிபாடுகள் இதுதான். ஓகேங்களா? சித்தர்களை நோக்கி போகிறது, சித்தர்கள் வாழும் இடங்களை நோக்கி போகிறது, சிவன் கோயில்களுக்கு மெயினாக போகிறது, சிவனை போய் திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான பலாபலங்கள். ஓகேங்களா? அப்புறம் சனீஸ்வரம் திருநள்ளாறு போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறதெல்லாம் சனி தோஷத்தை சன்னியாசி அமைப்பை நீக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஓகேங்களா? அதை குரு பார்த்துட்டாங்கன்னா அந்த தோஷம் நீங்கி சீக்கிரம் விவாக காரியங்கள் நடக்கும். ஓகேங்களா? இதனால சனினால் ஏற்படக்கூடிய இந்த 2 தோஷங்களும் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருமண காரியங்கள் சீக்கிரம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பெல் சிம்பிளை அமுத்திக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கிட்ட ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், எண் கணிதம் பார்க்கணும், அல்லது வந்து சோழி பிரச்சனை பார்க்கணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருமண பொருத்தம் பார்க்கணும்னாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமாக பார்த்து தரேன். திருமண பொருத்தம், அந்த ஜாதக பொருத்தம் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத, உங்களுக்கு எந்த மாதிரி வரன் அமையும், எந்த மாதிரி ஜாதகத்தை எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற விளக்கங்களெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா திருமணம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அதுக்கு நிறைய பார்க்கணும். வெறும் 10 பொருத்தங்கள் மட்டும் அல்ல. ஓகேங்களா? அது சனியோட நிலைமை, சுக்கரனோட நிலைமை, குருவோட நிலைமை, சந்திரனோட நிலைமை, லக்னத்தோட நிலைமை, லக்னாதிபதியோட நிலைமை, இதையெல்லாம் 2 ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். ஓகேங்களா? சேர்த்தோம்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோஷங்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? திசாபுத்திகள் மெயின், இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம நினைக்கணும். அதனால ஜாதகம் பார்க்கணும்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். திருமணம் பொருத்தம் பார்க்கணும்னாலும் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.